4மே நடுக்கம். 4மே நடுக்கம். தமிழகத்தின் முதல்வர் யார்? மக்கள் வாக்கை வென்று வாகை சூடப் போகும் தலைவர் யார்? திக் திக் தருணம் இன்னும் முடிந்த பாடலை. உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. திமுக ஆட்சியை தக்க வைக்குமா? அதிமுக ஆட்சியை தட்டி பறிக்குமா? நாம் தமிழர் சட்டமன்றத்திற்குள் காலடி வைக்குமா? தமிழக வெற்றிக் கழகம் வரலாறு படைக்குமா என அரசியல் புதிரால் களத்தையே பதைக்க வைத்துவிட்டது நடந்து முடிந்த பொது தேர்தல் 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை, அதாவது இன்னும் சில மணி நேரங்களில் தற்போது வரை திக் திக் மர்மம் நீடிக்கிறது. களம் கண்ட 4 முனையும் மே 4ஆம் தேதி முடிவை எண்ணி ஒருவிதமான இல்லை எக்கச்சக்கமான நடுக்கத்தில் உள்ளன என்றே குறிப்பிடலாம். காரணம், இந்த தேர்தலில் அவை ஒவ்வொன்றும் வகுத்த சாதனை இலக்குகளுக்கு சோதனை வரும் நிலை அப்பட்டமாகவே தென்பட்டது. என்ன இலக்கு என்றுதானே யோசிக்கிறீர்கள்? கேளுங்கள். திமுகவுக்கு 1971ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆட்சியை தக்க வைத்து 55 ஆண்டு வரலாறு படைக்கும் இலக்கு. அதிமுகவுக்கு புரட்சித் தலைவி ஜெயலலிதா இல்லாமல் போனதிலிருந்து தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இலக்கு. அத்துடன் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக்கும் இலக்கு. செந்தமிழன் சீமான நாம் தமிழர் கட்சிக்கு 15 ஆண்டு கால தேர்தல் பயணத்தில் குறைந்தபட்சம் ஒரே ஒரு வெற்றியாவது வேண்டும் என்னும் இலக்கு. புதிய வரவாக தலை காட்டிய தாவேகாவுக்கு பழம்பெரும் திராவிட கட்சிகளிலிருந்து மாற்றத்தை நோக்கிய அரசியல் என்னும் இலக்கு. இத்தனை இலக்குகள், 4 முனை போட்டிகள் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது தேர்தல் களம். ஆனாலும் நாளை தொடங்கும் கத்திரி வெயிலையும் மிஞ்சக்கூடிய சூடான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளில் இந்த 4இல் ஏதேனும் ஒன்றுதான் கருகிவிடாமல் தப்பிக்கப் போகிறது. இது ஒரு புறம் இருக்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் விஜயின் கடகராசியை கணிக்கும் ஜோதிடமும் போட்டி போட்டுக்கொண்டு சமூக ஊடகங்களை வாக்குறுதிகளால் நிரப்பி வருகின்றன. பற்பல கருத்து கணிப்புகள் அணிவகுத்தாலும் ஆக்சிஸ் மை இந்தியாவின் கணிப்பு பலரின் புருவங்களை உயர்த்தியுள்ளது. தனி பெரும்பான்மைக்கான 118 இடங்களையும் தாண்டி 120 இடங்கள் வரை விஜயின் தாவேகா வெல்லும் என்கிறது அந்த கணிப்பு. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை தவிர பெரும்பாலான ஆக்சிஸ் மை இந்தியாவின் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலித்துள்ளன என்ற தகவலும் கூட சேர்ந்து பரவ இதர கட்சிகளின் கண்களுக்கு இந்த கணிப்பு பயத்தை காட்டியுள்ளன. ஆயினும் ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்புக்கு பின்னர் சும்மா இருக்காமல் தேமுதிகவின் பிரேமலதாவும் விசிக தலைவர் திருமாவளவனும் தெரிவித்த கருத்துகள் அவர்கள் திமுகவை ஆதரிப்பார்களா என்ற சந்தேகத்தை அதிகரித்துள்ளன. திமுக ஆட்சியமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் என்று எந்த உறுதியையும் அவர்கள் தெரிவிக்காத நிலையில் தாவேகா தனது கதவுகளை திறக்கலாம். அதே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்ற கையோடு தாவேகாவுடன் கைகுலுக்கத்தான் தயாராகி வருகிறதாம். பாஜகவின் கடைக்கன் பார்வையும் தாவேகா பக்கம்தான் என்ற தகவலும் கசிந்த வண்ணம் உள்ளன. கணிப்புகள் என்பது வெற்றியின் போக்கை ஓரளவுக்கு தீர்மானிக்க கூடியவை தானே தவிர இறுதி தீர்ப்பு அல்ல. மதிமுகவும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சியும் முதல் தேர்தலை சந்தித்த போது ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு அவை கணிக்கப்படவில்லை. வாக்களித்தவர்களில் தொகுதிக்கு 1000 பேர் என்ற கணக்கில் 2.34 லட்சம் பேரிடம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டதில் 41 விழுக்காட்டினர் தாவேகா என்று கூறியதாக ஆய்வு நடத்திய ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி தெரிவித்துள்ளார். காலமாக அதிமுக திமுகவுக்கு வாக்களித்த முதியவர்கள் கூட பேரன் பேத்தி பேச்சை கேட்டு இம்முறை விசில் அடித்ததாக ஆச்சரியத்துடன் குறிப்பிட்டுள்ளார் அவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை ஒரு புதிய நட்சத்திர தலைவராக ரஜினிகாந்த் நிரப்புவார் என்றிருந்த எதிர்பார்ப்பு உதிர்ந்துவிட்ட நிலையில் தற்போது விஜய் அதனை நிரப்பியிருப்பதையே கணிப்புகள் உணர்த்துகின்றன. இப்போது விஜய் கிங் மேக்கரா என்று கேட்பது ஒரு புறம் இருக்கட்டும், அதிமுக திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சிக்கான வெற்றிடத்தை வெற்றிக் கழகம் நிரப்பும் என்பதுதான் முடிவுகளுக்கு முன்பே தெரிந்திருக்கும் முடிவாக உள்ளது. ஆயினும் இம்முறையும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழருக்கு சாதகமாக எந்த ஒரு கணிப்பும் வரவில்லை என்பது சீமானின் தம்பிகளுக்கு அதிர்ச்சி கலந்த வருத்தமே என்றால் மிகையாகாது. மக்கள் மனத்தை வென்ற பொன்மனச் செம்மல் யார்? தமிழக முதல்வர் பதவி இம்முறை எந்த கழகத்தின் கைக்கு செல்லவிருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகமா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது தமிழக வெற்றி கழகமா?
யோசித்துக் கொண்டே இருங்கள். இந்த காணொளி செய்தி வடிவிலும் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். நாளை இந்நேரம் முடிவுகள் தெரிந்திருக்கும். உலக தமிழ் சொந்தங்களை நாளை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவில் நாம் சந்திப்போம். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.